உங்களுக்காக கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒன்று இருக்கிறது. இது ஏதோ நான் மட்டும் உங்களுக்கு சொல்லுவதில்லை, முழு உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே மகிமையான ஒரு நிறைவை அவர் ஏற்படுத்த போகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அநேகம் பேர் அநேக காரியங்களை ஆரம்பிப்பாங்க, ஆனா ஆரம்பித்த வேகத்துல அப்படியே பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சிலர் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, கம்பெனி திவாலான உடனே தான் காப்பாற்றப்பட்டா போதும்னு சொல்லி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சில பேர் வேலைக்கு சேருவாங்க, நல்லா வேலை செய்வாங்க, திடீர்னு ஒரு நாள் லீவ் போடுவாங்க, அதுக்கு பிறகு வேலைக்கு வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல உயர்வு கொடுத்து நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, பாதியிலேயே விட்டுருவாங்க. சில பேர் புக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க, ஆனா எத்தனை பேர் புக்கை படிச்சு முடிச்சிருக்கிறோம்? அட்டையினுடைய முதல் 4 பக்கங்கள் 5 பக்கங்கள் வேக வேகமாய் விறுவிறு என்று ஆரம்பிப்போம், ஆனா முடிக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு பொறுமை இல்லை. ஆகவே என்ன பண்ணுவோம்? அப்புறமா படிக்கலான்னு மூடி வைப்போம், ஆண்டவர் வருகை வரைக்கும் படிச்சு முடிக்க மாட்டோம். ஆரம்பிப்போம், ஆனா பாதியிலேயே நிறுத்திடுவோம். ஆனா என் பெருமான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறாரு, நீ ஆரம்பித்தா நீ முடிக்கணும், ஆனா நான் உனக்குள் ஆரம்பித்ததை நானே செய்து முடிக்க போகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் முடிப்பா, அவர் செய்து முடிப்பா நிச்சயமாகவே. பக்கத்துல பார்த்து ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சத்தியம்னு சொல்லி கர்த்தர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவரே சொன்னாரு, வானத்தின் பேர்லயும் எருசலேமின் பேர்லயும் யார் பேர்லயும் சத்தியம் பண்ணாத, யார் பேர்லயும் சத்தியம் பண்ணாத. ஆனா கடவுள் நமக்கு சொல்லும் போது நான் தருவேன்னு சொல்லி முடிச்சுட்டாருன்னா அது சாதாரணமான வார்த்தை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே அப்படின்னு 2ஆம் தரம் நிச்சயம்னா அவர் உன் கையை பிடிச்சு அதுல ஓங்கி அடிச்சு சொல்றாரு நிச்சயமா. அவ்வளவுதானா? 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 கர்த்தர் உங்க கையில் அடிச்சு சொல்றாரு, நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு. உன் நம்பிக்கை, நீ கர்த்தரை நம்பி இருக்கிற, அது நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் எதையோ நம்புறாங்க. சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் மேலதான் நம்பிக்கை, பணத்து மேல நம்பிக்கை, தொழிற்சாலை, காரு, பங்களா. ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேலையா, ஆசீர்வதிக்கிறவர் மேலையா? ஏன்னா அந்த பூமியும் அதில் உள்ளவைகளும் அழிந்து போயிடும், அழியாத ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இம்மைக்கும் மறுமைக்கும் இயேசு. இந்த இரவு இந்த சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சட்டமன்ற தொகுதி அண்ட் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி, இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதம் என்ன, இங்க இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்க முடியும், அதை எப்படி கர்த்தர் மாற்றுவார், எப்படி எல்லாம் மனுஷர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது, ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஸ்கிட்டை நீங்க பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒரு நபர் இந்த ஸ்டேஜில் நடித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பமே இங்கே சித்தரிக்கப்படலாம். எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும்படி நாம் திரும்ப போகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். போன் எடுக்க மாட்டீங்க? ஹலோ, போன் அவன்கிட்ட கொடுல. ஏன் பேச மாட்டானோ? இல்ல ஆபீசரு, நீ பேச மாட்டியா? உனக்கு பிஏ வேற கேக்கா? ஆமா, நம்ம ஆள் என்ன உள்ள வச்சிருக்கியான்? நம்ம ஃபேக்டரியில பட்டாசு கம்பெனில இந்த மாதிரி தப்பு தண்டா நடக்கிறதெல்லாம் சகஜம்னு தெரியுமில்ல, அப்புறம் என்னத்துல நீ உள்ள வைக்க? இதுக்காக தான் பதவியில் உட்கார வச்சிருக்கேன், பார்த்து நடந்துக்க, இல்லைன்னா உன்னையே மாற்ற வேண்டிய நிலைமை வரும். அப்புறம் பேசுறேன், முக்கியமான வேலை இருக்க, வச்சிரு போன. ஐயா, எக்ஸ்ப்ளோசிவ் ஆபீசரே கண்ணில் வரல விட்டு ஆட்டுறீங்களே, எவ்வளவு பெரிய ஆளல நீங்க. அடுத்த மினிஸ்டர் வாழ்க, அடுத்த சிஎம் வாழ்க, அடுத்த ஜனாதிபதி வாழ்க. ஜனாதிபதியா? இந்த ஜனங்க கேட்கிற மாதிரி சொல்லல. அடுத்த உங்க அப்பா அம்மா வாழ்க, ஒபாமா வாழ்க. போதும். 5 ரூபாய்க்கு வேலை செய்யல, என்ன 10 ரூபாய்க்கு வேலை செய்யற?
ஏல என்னல அங்க சத்தம்? சலம் சலம் நீ அடி என்கிட்ட கேடி சம்பளத்தை நான் தரேன். பண்ணாட சம்பளம் கேட்டு போடுங்கடா நாள். நியாயம் சத்தியமும் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ஏல ஏல நிறுத்தல, உங்க அண்ணிக்காரி வர அப்படி கொண்டு போங்களே அவனை. என்னம்மா இந்த சைடு வந்திருக்க? இல்ல மாமா, இங்க பக்கத்துல புதுசா ஒரு நகை கடை திறந்துருக்காங்க. அங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கு. அதுவும் நான் ஒரு நெக்லஸ் பார்த்தேன்னா செம்ம சூப்பரா இருக்கும். அதை மட்டும் நான் வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நசுரியா மாதிரியே இருப்பேன். சொல்லலாம் உனக்கு இல்லாததா? இந்த மாதிரி இம்புட்டு பெரிய பொட்டாசு ஃபேக்டரியே உனக்கு தான். அப்போ நீ வாங்கு. ஏவேனா பிரச்சனை பண்ணோன்னா சொல்லு, நம்ம பொட்டாசு ஃபேக்டரியில பெரிய பாமா தயாரிச்சு அடியில் வச்சிருவோம். யார் இது காலு? அட நம்ம பாலு. ஹலோ பாலு, எப்படிடா இருக்க? டேய் பட்டாசு, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? ஏல நான் நல்லா இருக்கல. ஆமா, உன் பேப்பர் மில் எப்படி இருக்கு? தொழிலாம் ஏதோ போகுதுடா. சரி, உன் பட்டாசு ஃபேக்டரி எப்படிடா இருக்கு? ஏல அதெல்லாம் நல்லா தான் வேடிக்கை. சரி சரி, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிடா, நம்ம அப்புறம் பேசுவோம். சார், மிஷின் ஃபிட் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆச்சு? காசு தரது ஐடியாவே இல்லை உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது? சார் சார் சார், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சார். இன்னும் 2 மாதம் தான். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு சார். காசு கண்டிப்பாக வந்துடும். நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் சார். ஒரு 2 மாதம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், உங்களுக்கு 2 மாதம் தான் டைமு. ஒன்றா பணத்தை கொடுங்க, இல்லைன்னா மிஷினை நான் தூக்கிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். கண்டிப்பாக 2 மாதத்தில் கொடுத்துறேன் சார். ஹலோ, பேப்பருங்களா? கார்ட்போர்டுக்கு ஆர்டர் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? அட்வான்ஸ் மட்டும் முதலே வாங்கிக்கிறீங்களா? 5 நாள் கார்ட்போர்டு வரணும், இல்லைன்னா நான் கொடுத்த காசு வரணும். சார், உங்கள் வேலை தான் சார் போயிட்டுருக்கு. முடிஞ்சவொன்னே அனுப்பிச்சிடுறேன் சார். நம்புங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தவெல்லாம் உயிரை வாங்குறானுங்களே. இன்னும் 1.5 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அவனுங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏசப்பா, சரி, வாழ்க்கை போற திசையில போவோம். வேற என்ன பண்றது? அப்போடா, ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளுக்கு நல்ல நாளாக கொடுத்துருக்காரு. சரி, நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. என்னை மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாரையும் காத்து கொண்டதுக்காக நன்றி. இந்த நாளும் எங்கள் கூட இருந்து நாங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சிடலாமே. முத்து, அந்த அக்கௌண்ட் ஃபைல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார், போன 1 மாதத்து ஃபைல். கணக்கு எங்கேயும் இடிக்குது. முத்து, இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார், என்னாச்சு சார்? சார் சொல்லுங்கள் சார், என்னாச்சு சார்? இது என்ன போன மாதத்து ஃபைலா? ஆமாம் சார். போன மாதம் பிஸ்னஸ் நல்லா போச்சு. நீங்கள் என்ன சரியாக அக்கௌண்ட்ஸ் கவனிக்கலையா முத்து? சார், அது வந்து என்ன முத்து வந்து போயின்னு? போன மாதம் எங்கேயுமே போகல, பெட்ரோல் அது இது நீங்கள் என்னென்னமோ இது கணக்கு காட்டியிருக்கீங்க. என்ன முத்து நடக்குதுங்க? சார் தெரியாமல். என்ன முத்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்து. என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நானே உங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் ஏற்றி கொடுக்கணும்னு இருந்தேன். ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன் முத்து. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நான் சேலரி ஏற்றி தரேன். சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க போங்க. சார் மன்னிச்சிருங்க சார், என் குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால தான் சார் இப்படி ஒரு தப்பாக பண்ணிட்டேன். நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்கன்னு நான் நினச்சேன் சார். ஆனால் நீங்கள் என்னை மன்னிச்சு என் சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருக்கீங்க சார். இனிமேல் நான் உங்களுக்கு நல்ல தொழிலாளியாக நல்ல விசுவாசமாக இருப்பேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து. ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்க சொல்லி தந்திருக்காரு. நீயும் சர்ச்சுக்கு வாயேன், ஆண்டவர் ஒன்றையும் நல்ல மனுஷனாக மாற்றுவார். சார், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். நானும் சர்ச்சுக்கு வந்து அந்த ஆண்டவர் ஏற்றுக்கிறேன் சார். ஆண்டவர் உங்கள் கூடயே இருப்பார். சார், உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க. சார், இது நம்ம கம்பெனியோட போன மாதம் ரிப்போர்ட் சார்.
நம்ம கம்பெனிக்கு போன மாதம் நிறைய லாபம் வந்திருக்கு சார். இவ்வளோ லாபத்துக்கும் காரணம் உங்களோட கடுமையான உழைப்பு மட்டும்தான் சார். என்னாலாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த லாபத்துக்கு காரணம் கடவுளோட கிருபை தான். ஆமாம் சார், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் நம்மளோட தீப்பெட்டி தான் சார் கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் ஒரே ஒரு கையெழுத்து போதும் சார். இல்லைம்மா, நான் எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். நான் ஜெபிச்சுட்டு முடிவு சொல்கிறேம்மா. ஓகே சார். அடடா, நாளைக்கு சண்டேவா? இந்த வீக்காக எப்படியாவது பட்டாசை நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடணும். டேய் பட்டாசு. ஜேக்கப்பு, என்னல சொல்லு. டேய், இந்த வாரம் நீ நானு பால் 3 பேரும் சர்ச்சுக்கு போயே ஆகிறோம். எப்பயும் போல் என்னை ஏமாத்திடாதீங்கடா. இந்த வாரம் கண்டிப்பாக போயே ஆகிறோம். என்னால் நாளைக்கெல்லாம் வர முடியாதுல்ல. என் கம்பெனியில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாளைக்கு மினிஸ்டர் வேறு வராப்புல பார்க்க. சரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஃபோனை வை. டேய் 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 ஃபோனை கட் பண்ணாதடா. ஐயோ, இந்த தடவை ஏமாத்திட்டானா? சரி, நம்ம பாலுக்கு கால் பண்ணுவோம். டேய் பாலு. சொல்றா ஜேக்கப்பு. என்னடா, நல்லா இருக்கியா? எங்கடா நல்லா இருக்கிறேன். எந்த பக்கம் திரும்பினாலும் கடங்காரன் உயிரை வாங்குறான்டா. என்ன பண்றதுனே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. எல்லாத்தையுமே விட்டு ஓடிடலாமான் இருக்கு. டேய் கவலைப்படாதடா, உன் பிரச்சனை எல்லாம் மாறும். தயவு செஞ்சு நாளைக்கு என் கூட சர்ச்சுக்கு வாடா. எவ்வளோ தடவை கூப்பிடுறேன். கண்டிப்பாக உன் பிரச்சனை எல்லாமே மாறிடும்டா. சரிடா, நாளைக்கு வர்றேன். நீயும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கிற. நானும் ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து பார்க்குறேன். அப்படியாவது என் பிரச்சனை மாறுதான்ட்டு. ரொம்ப சந்தோஷம்டா. நாளைக்கு சர்ச்சில் பார்க்கலாம். சரிடா, நாளைக்கு பார்ப்போம். அண்ணாச்சி என்னப்பா வேலை செய்யாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? 3 மாசமா சம்பளம் கொடுக்கல அண்ணாச்சி. எப்படி எங்களுக்கு வேலை செய்ய தோணும்? கோவப்படாதீங்கப்பா. வர வேண்டிய காசு இன்னும் வந்து சேரல. அது வந்த உடனே 3 மாதம் சம்பளம், தீபாவளி போனஸ் மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்றேன்ப்பா. முதலாளி 3 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போவே பண்ணதை வைங்க, இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு வேலை கூட செய்ய முடியாது. அப்பா கோவப்படாதீங்கப்பா. திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா நான் எங்கப்பா போவேன்? கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. உங்களுக்கு 2 நாள் தான் டைமு. கொடுக்கல அப்புறம் நடக்கிறதே வேற. இல்லைப்பா, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன்ப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளில் கொடுத்துட்றேன்ப்பா. டேய் வாங்கடா போ. ஐயோ, இவ்வளோ காசை நான் எப்படி ரெடி பண்ணுவேன்? 2 நாளில் நான் எல்லாருக்குமே கொடுக்கணுமே. ஐயோ, மிஷின்காரன் வேற ஃபோன் பண்ணுவானே. செத்துடலாம் போல் இருக்கு. சரி, பட்டாசுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவன் கண்டிப்பாக உதவி செய்வான். ஹலோ, நான் பால் பேசுகிறேன்டா. பால், என்னடா இந்த நேரத்துக்கு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுண்டா. வழக்கமாக தண்ணி அடிப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவ்வளோ முக்கியமான விஷயமாண்ணே? சரி, அப்புறம் நம்ம அந்த சாயந்தரம் தண்ணி அடிப்போமே, அந்த இடத்துல வந்து மீட் பண்ணிடுவோம். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் பட்டாசு, சொன்ன மாதிரி வந்துட்டடா. வாடா, முதல்ல போய் தண்ணி அடிக்கலாம். ஏதோ பிரச்சனைன்னு முதல்ல அத்தை சொல்லல, அப்புறம் அடிப்போம் சரக்கு. டேய், முதல்ல சரக்கு அடிப்போம்டா, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம்டா. அப்போதான்டா மனசில் இருக்கிற பாரம்லாம் குறையும். அப்படியே சொல்லிட்ட. அப்போ ஊத்துல குடிப்போம். சரக்கு இறங்குச்சா? என்ன இல்லை பிரச்சனை சொல்லல நீ முதல்ல. மச்சான், பயங்கரமா கடன் ஆயிடுச்சு மச்சான். எல்லாரும் என்ன அடிக்க வர்றானுங்கடா. 2 கோடி கடன் ஆயிடுச்சு மச்சான். செத்துடலாம் போல் இருக்குடா எனக்கு. மச்சி, நீ அள்ளு வர்ற நான் இருக்கிறேன்டா. உன் ஃப்ரெண்டுடா நான். 2 கோடி தான் வேணும். பட்டாசு டே 2 நாளில் 2 கோடி குத்துருவோண்ணா. நீ கவலைப்படாத மச்சான். சரக்கு சாப்பிடலாவா? அதான் என்கிட்ட சொல்லிடல. நான் உனக்கு 2 days 2 crore giving you me getting money. நோ ஊத்துடா சரக்கு. மச்சி, நீ தான்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ணே ஃபேக்ட்ரி பத்திக்கிட்டே இருக்குதுண்ணே. வாங்கண்ணே, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்கண்ணே. வாங்கண்ணே போய் காப்பாற்றுவோம். ஃபேக்ட்ரியா? ஃபேக்ட்ரி இருக்குதா? ஐயோ
3 பேர் இறந்து போயிருக்காங்கய்யா. நன்றி வைத்து பாருங்கய்யா. ஐயோ, என் குடும்பம் நடு தெருவுக்கு வந்துருச்சுடா. எனக்கு 2 கோடி கொடுக்குறேன்னு சொன்னீடா. கைவிட்டுறா. என் போல பேர் தெரு கோடி வந்துருச்சுடா. உன்னதாண்டா நம்பியிருந்தேன். டே போகாதடா. டே டே டே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வாழ்க்கையே போச்சு. நான் சாகணும். எவன்டா அவன் குடிச்சு கார் முன்னாடி வந்து விழுறவன்? அட நம்ம போல. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா குடிச்சு கார் முன்னாடி வந்து விழுற? வச்சு எனக்கு வாழவே பிடிக்கல மச்சி. கார் ஏற்றி கொண்டுடுறேன். ஏன்டா நிறுத்துற? ஏத்துற என் மேல. டேய், ஏன்டா இப்பெல்லாம் சொல்ற? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன சொல்லி சொல்லடா, அப்பதான் எனக்கு தெரியும். மச்சி, பயமா கடன் ஆயிடுச்சுடா. பட்டாசை நம்பி இருந்தேன்டா. 2 கோடி ரூபா தரேன்னு சொன்னான். ஆனா அவன் ஃபேக்டரி எரிஞ்சிச்சுடா. அவனே செத்துறேன்னு போயிட்டான்டா. நான் ஏன்டா வாழ? நானும் செத்துறேன்டா. விடுறா என்ன. டேய் பாலு, ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடா. நான் இப்போ சொல்றேன், உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முதல் வா, நம்ம போய் பட்டாசு என்னன்னு போய் பார்க்கலாம். என்ன பண்ணுவேன்? இல்ல சாவணும். தூக்குடா, இறக்கடா. டேய், இங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க? பணம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தமாடா. முட்டாள்தனமா இப்பெல்லாம் முடிவு எடுக்காதீங்கடா. நான் இப்பயும் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குடா. பைபிள்ல ஏசாயா 58:8 என்ன சொல்லுது தெரியுமா? என்னடா சொல்லுது? அன்பார்ந்த பிள்ளைகளே, வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கும் போது இருதயம் சொல்லுகிறது, எல்லா நம்பிக்கையும் உன்னை விட்டு போய்விட்டது. நீ ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? உன் உயிரை மாய்த்துக்கொள். சில வருடங்களுக்கு முன்பாக இங்கே காண்கிற ஒரு கதாபாத்திரங்களாக நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில பணத்தை தேடி ஓடினேன். ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தேன். பல லட்சம் ரூபாய்களை சம்பாதித்தேன். பணம் தான் என் வாழ்க்கையா இருந்தது. நான் நினைத்தேன், என்னுடைய அறிவு திறமை, என்னுடைய புத்தி கூர்மை, என்னுடைய ஆங்கில வன்மை, இது நிமித்தமாக நான் உயர்ந்திருக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் நான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் ஒருவன் ஏமாற்றி சென்றான். என் வாழ்க்கை கசந்தது. நானும் என் மனைவியும் 6 மாத கை குழந்தையும் எங்கேயாவது விழுந்து தற்கொலை செய்து மறித்து விடலாம் என்று யோசித்தேன். ஆண்டவரே, நான் ஏன் பிறந்தேன்? என் தாய் என்னை பார்த்து சொன்னார், மகனே, நீ சம்பாதிச்சு எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம். ஆனா உன்னால நாங்க படுற வேதனையை தாங்க முடியல. உன்னை ஏன் தான் பெத்தோன்னு இருக்குதுன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை என்னால சகிக்க முடியவில்லை. என் மனைவி என்னிடத்தில் சொன்னால், பெத்த குழந்தையை காப்பாற்ற முடியாதபடி நிற்கிறோமே. அவள் ஒரு பக்கம் கண்ணீர். கடன்காரர்கள் என்னை துரத்த ஆரம்பித்தார். எல்லா பணத்தையும் இழந்து கடன்காரனாக மாறிவிட்டேன். கடன் கொடுத்தவர்கள் துரத்துகிறார்கள். மரணம் வா வா என்கிறது. டூவீலர்ல போகும்போது மனசுல சொல்லும், அந்த பெரிய லாரிக்கு கீழே விழுகிறேன். ஒரே நிமிஷத்துல உன் வாழ்க்கை நசுங்கி போயிடும். இதோட முடிச்சிடலாம், இதோட முடிச்சிடலாம், இதோட வாழ்க்கை முடிஞ்சிடும், இதோட வாழ்க்கை முடிஞ்சிடும், உன் பிரச்சனைகள் முடியும். ஆனால் அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மகனே, நான் உன்னை சாவதற்காக அல்ல,
வாழ்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறேன். நீ வாழ்ந்து காட்ட வேண்டும், நீ ஜெயித்து காட்ட வேண்டும். நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். உன் சுக வாழ்வு நான் துளிர்க்க செய்வேன். நிச்சயமாக முடிவுண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொன்ன நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. அது இப்படி இல்லை, இந்த விதமான ஒரு முடிவு இல்லை. நான் உனக்கு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன். நிச்சயமாக முடிவு, நிச்சயமாக முடிவு. இந்த இரவு ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு 28ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, knowing that all things are finished, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சற்று முன்னால் அவருக்கு காடியை கொடுத்தார்கள், குடிக்க மாட்டேன் என்றார். அது வலியை மறப்பதற்காக. தேவ பிள்ளையே, உனக்காக தான் இயேசு எல்லா சாபத்தையும் எல்லா பாவத்தையும் அவர் உறிஞ்சி குடிச்சு கையை நீட்டி சத்தமா சொன்னாரு. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் கையை நீட்டி சொன்னாரு, முடிந்தது, it is finished. முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. அன்பர் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த மாலையில சொல்றாரு, பிதா உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முடிய போகிறது. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி முடிய போகிறது. சொல்லுங்க ஆமென். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்காக கர்த்தர் வைத்திருந்த பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். உங்களுடைய ரட்சிப்பு பூர்ணமாக போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேல் தேவ கரம் இறங்கி வருகிறதை பார்க்க போறீங்க. அவருடைய வாழ்க்கையை நிமித்தமாக சாபமாக இருந்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை இந்த ஆண்டு வருகிறது. ரட்சிப்பு நிறைவேறி முடிய போகிறது. ரட்சிப்பு நிறைவேற போகிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 13 15 வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்து, சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். உங்களுக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை கர்த்தர் இன்னைக்கு குலைச்சு போட போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்கள் வீட்டில் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். உங்க வீட்டில் இனி மரண ஓலம் கேட்காது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இனி ஒரு சாபமும் இராது. All the curse is going to be finished. சாபமான முள்முடியை தலைமேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதை சுமந்தவர் கலாத்தியர் 3:13 படி உங்கள் சாபங்களை எல்லாம் முடிச்சு வைக்கிறார். இன்னையோட உங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மரணம், அகால மரணம் என்கிற சாபம் முறிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தரித்திரத்தின் ஆவி, நான் விசுவாசிக்கிறேன். இந்த தரித்திரம்ன்றது ஒரு சாபம், இந்த கடன்றது ஒரு சாபம். இந்த சாபத்தை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறார். உங்களை செல்வ சீமான உயர்த்த போறாரு. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 144:14 திருட ஒருத்தன் வீட்டுக்குள்ள எப்படி தெரியுமா வருவான்? அத்தாரிட்டியோடு வருவான். ஏதோ ஒரு வாட்ட தெரியும் அவனுக்கு, ஏதோ ஒரு வழி தெரியும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமா மாத்த போறேன். எழுதி கொள்ளுங்க. உபாகமம் 23:5 படி கர்த்தர் சொல்றாரு, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமா மாத்த போறேன். சங்கீதம் 144:14 படி கர்த்தர் சொல்றாரு, இனி சத்துரு உட்புகுதலும் குடியேறுதலும் இராது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு இன்னைக்கு கர்த்தர் சாத்தானின் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நிறைய ஆவிகளை இந்த இடத்துல நான் பார்க்க முடிந்தது. அதுல முக்கியமான ஒரு ஆவி என்ன தெரியுமா? மரண பயத்தின் ஆவி. மரண பயத்தின் ஆவி. ஒரு பயம், என்னமாய் முடியுமோ, எப்படி ஆகுமோ.
அந்த பயத்தை வச்சே நிறைய பேரை பிடிக்கிறான். காட்டுல சிங்கம் பயங்கரமா சத்தம் போடும். அந்த பயத்திலேயே மிருகங்கள் வந்து சிங்கத்தின் வாயில விழுந்துடும். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம். ஆனா இயேசு என்ன தெரியுமா செய்ய போறாரு? யூத ராஜ சிங்கம் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அவன் கர்ஜனையை அடக்க போகிறார். உங்கள் சாபத்தை கேன்சல் பண்ண போறார். பிசாசின் மேல அதிகாரம் கொடுக்க போறாரு. யாருக்கு இந்த வல்லமை வேணும்? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தர்றேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் குட்டியின் மேலும் நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவா. ஏதோ ஒரு திருப்பு முனை வானத்தில் நீங்க டர்ன் ஆக போது. என்னமோ சம்திங் இஸ் சேஞ்சிங். அதுக்காக தான் இந்த ஃப்ரீடம், உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறா. யாருக்கு அந்த விடுதலை வேணும்? பாஸ்டர், நான் ரொம்ப நாளா ரொம்ப கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நிறைய செய்யணும், நிறைய பிசினஸ் பண்ணணும், நிறைய ஆர்வம் இருக்கு, ஆனா எழும்பவே முடியல, ஏதோ தடையா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்றவங்க சீக்கிரமா டக்குன்னு எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பாஸ்டர், என் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியை நான் முடக்கிக்கிட்டே இருக்கு. என்னால பலவீனமா ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரு விடுதலை வேணும் பாஸ்டர், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்றவங்க சீக்கிரமா எழும்பிடுங்க. சீக்கிரமா கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை தர போறா. ஆண்டவர் சொல்லாரு, அநேகம் பேரை கழுகு போல கர்த்தர் எழும்ப செய்ய போறாரு. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க கடன் பிரச்சனைகளை மாறி கர்த்தர் உங்களை கழுகு போல சிறகடிச்சு உயரமா பறக்க வைக்க போறார். நீங்க கீழே ஊர்ந்து போயிட்டு இருக்கிற வேண்டிய ஆட்கள் இல்ல, உயரமா பறக்க வேண்டியவங்க. பிசாசு உங்க சிறகை கட்டி வச்சிருந்தான், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை பண்ண போறான். பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. கைகளை உயர்த்தி சொல்லு. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, கைகளை உயர்த்தி ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சத்தமா பாடுவோம். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஹalleluya hallelujah. Come on. Hallelujah hallelujah. சத்தமா hallelujah hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே hallelujah. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீ தானே இயேசையா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீ தானே இயேசையா. சத்தமா இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளிலே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஒரு அற்புதம் கைகளை உயர்த்தி அசைந்து எல்லாரும் பாடுவோம்.
இயேசுவின் ரத்தம் இறங்கி வருகிறது. சில மேல் நிற்க முடியாத அளவு தேவனுடைய வல்லமை வருகிறது. எஸ், வெளியேறு 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 வெளியேறு. சர்ப்பத்தின் ஆவியே வெளியே போ. வெளியேறு 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 வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. இயேசுவின் ரத்தம் கடந்து வருகிறது. இப்போ 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 உங்க மேல இயேசுவின் ரத்தம். நல்ல வாயத்தில் துதிங்க. இதோ தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு. எஸ் எஸ் எஸ். வாயை திறந்து துதிச்சு சொல்லுங்க. முடியும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரத்தை நீட்டுங்க. இந்த மகனுக்கு நேராக, மகனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மரணத்தினுடைய அசைன்மெண்ட் கர்த்தர் இப்ப கேன்சல் பண்ண போறார். உடைய கரத்தை நீட்டுங்க. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இந்த மகனுடைய உச்சத்தில் இந்த உள்ளம் கால் வர இயேசுவின் ரத்தம் கடந்து போகிறார். எல்லா தடைகளும் உடைகிறது. எல்லா கட்டுகளும் உடைவதாக. வெளியே 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 வெளியேறு. சொல்லு சொல்லு. வெளியேறியா? கையை தட்டி வாயை திறந்து இனி இந்த சரீரத்துக்குள்ள வரக்கூடாது. ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி உயர்த்தி ஹalleluya. சத்தமா பாடுவோம். ஹalleluya ஹalleluya. என்ன பிரதர், என்ன பிரதர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நைட்டு தூங்கும்போது பயமா இருக்கும். நான் பயந்துகிட்டே இருப்பேன். டடக்குன்னு பயம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பயம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பயம் இருக்கும். பயம் இருக்கும். என்ன மாதிரி பயம்? நைட்டு படுத்தும் போகும்போது பயம், ரொம்ப பயமா இருக்கும். என்ன மாதிரி பயம்? அதாவது செத்துருவோமோன்ற பயமா? இல்ல, மரண பயம் தான் இருக்கும். மரண பயம். அதுதானே இயேசு இன்னைக்கு சொன்னார். மரண பயத்தின் ஆவி, மரண பயத்தின் ஆவி. ஒரு பயம் என்னமாய் முடியுமோ, எப்படி ஆகுமோ? மரண பயம் இருக்கிறவர்கள் இருந்தா தயவு செய்து முன்னாடி வாங்க. உங்களுக்காக தான் இயேசு சாமி இந்த ஃப்ரீடமே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மரண பயம், நான் செத்துருவோம் போல இருக்கு. உங்களுடைய பிள்ளைகிட்ட சொல்றீங்க, நான் சீக்கிரமா செத்துருவேன், சீக்கிரமா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீ சாக மாட்டேம்மா, நீ சாக மாட்ட. உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரையும் காமிச்சு உங்களை வெறுப்பேத்துறாங்க. சத்தம் போற மாதிரி வருது. ஆனா இப்போ நீங்க இங்க ஜெபிக்கும் போதே நீங்க கீழே விழுந்துட்டீங்க. என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? வந்து சிரிச்சான், என்னை பார்த்து ரொம்ப சிரிச்சான். சிரிச்சுட்டு அங்க வர ஜெபக்கூட்டத்துக்கு வரும்போது என்னை பார்த்து சிரிச்சான். ஆனா இயேசு இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காருங்க? என்னை காப்பாத்திருக்கிறாரு. நல்ல வாயை சத்தமா சொல்லுங்க. காப்பாத்திருக்காரு. இயேசு என்ன பண்ணிருக்காரு? காப்பாத்திருக்காரு. இயேசு என்ன பண்ணிருக்காரு? இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க ஆமென்.